ஏ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன குக்கிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரை துவையல். ஏன் இந்த வல்லாரக்கீரை துவையல் இப்போ செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் அரையாண்டு பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க படித்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டிக்கோங்க. நல்லா தண்ணி இருவட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு பிஞ்ச் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் இப்போ நல்லா பொரியட்டும். அது கூடவே ஒரு 5 ஸ்பூன் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு உளுந்து நல்லா சேர்த்த பிறகு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது கருப்பு உளுந்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புதினா துவையல், கொத்தமல்லி துவையல், இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது கண்டிப்பாக இந்த கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக ஒரு தோசை சுட்டுட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமில் கொடுத்தா படித்தது எல்லாமே நல்லா ஞாபகம் வரும். இப்போ அது கூடவே ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்த பிறகு நல்லா மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கு முன்னாடி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டோடனே நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், கருகக்கூடாது. நாம் சீக்கிரமாக முடிக்கணும்னு அடுப்பை ஹை ஸ்பீடு வச்சா கண்டிப்பாக கருகி போயிடும். இப்போ அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக துவையலுக்கு இஞ்சி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இஞ்சி சேர்த்தாச்சு. இப்போது ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்குங்க. பூண்டு சேர்த்த பிறகு நல்லா அப்படியே வதக்குங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செய்கிற மாதிரி ஒன்று வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே வல்லாரக்கீரை சட்னி கொஞ்சம் கசப்பு கசக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போது 2 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இதுக்கு கொத்தமல்லி தழையை சேர்க்கலை, அதனால தான் தனியா எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தனியா சேர்த்து அரைச்சி பாருங்கள், வல்லாரக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தனியா சேர்த்த பிறகு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா அப்படியே வதக்குங்க. அடுத்தது இதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய். எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு அப்படியே நல்லா வதக்குங்க. தேங்காவை வதக்கி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம குக் பண்ணுறோம், ஆனால் ஒன்று கூட கருகி போல் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்க்காமல் நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போட்டோம், அதனால் நல்லா வதக்குங்க. எப்போவுமே வெங்காயம் போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிப்போம், அதனால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். சால்ட் ஆட் பண்ண வேணால், கல்லுப்பே போதும், ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்தாலும் இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா அதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நாம் இந்த துவையலில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி முடிக்கிறோம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்குங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி துவையலுக்கெல்லாம் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வல்லாரக்கீரை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அப்படியே வதக்குங்க. நல்லா கீழே வராமல் மேலுக்கும் கீழுக்கும் நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புங்க. எப்போவுமே பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இது வதங்கி முடிச்சுன்னா கொஞ்சம் தான் தெரியும். நம்ம வதக்கி செய்யும்போது அந்த கலரும் மாறக்கூடாது, அந்த பச்சை வாசனையும் போகணும். அந்த மாதிரி நம்ம வதக்கணும். ஏன்னா பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நம்ம சட்னி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அவ்வளோதான், பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த கலரே சேஞ்ச் ஆகலை பாருங்கள். ஏன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். நாம் இது செய்யும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சி நம்ம மனசால் நினச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு.
இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. நல்லா சூடு ஆறட்டும். சூடோடு போடாதீங்க, ஏன்னா மேலெலாம் தெரிச்சிரும். அதனால் சூடு நல்லா ஆறட்டும். சூடு ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது நம்ம ஒரு 2 டைம்ஸாக சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், மொத்தமாக அரைக்க முடியலன்னா. இதில் மெயினாக ஒன்று சேர்க்கல நம்ம, என்னன்னு தெரியுமா? உப்பு. நான் ஃபைனலாக சேர்க்கலான்னு தான் சேர்க்கல. அதனால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு பேன் வச்சுடுங்க அடுப்பில். தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜீரகம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். அவ்வளோதான், துவையல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப மசியாக அரைக்க வேணாம், கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரைக்கிற துவையல் ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா சூடாக சாதம் வடிச்சிட்டு கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதில் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. என்ன தான் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சாலும் மறுபடியும் இந்த நல்லா வதக்குங்க. நாம் மிக்ஸி ஜாரில் எடுக்கும்போது எவ்வளோ பச்சையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியை ஊற்றின பிறகு நல்லா அப்படியே தொழவி விடுங்க 4 பக்கமும். இப்போ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு மறுபடியும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹால் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ